வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 64வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்மி வந்துட்டு ஓனியோபாங் கிட்ட கேட்குறாரு, இன்னும் எவ்வளோ ஃபியூவல் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நினச்சதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் நம்மளை கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன். ஸோ ஹாஞ்சி அவங்களோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளை காப்பாற்ற வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பெருமை சேர்த்துற விதமாக நம்ம இந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஓனியோகாபான் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட ஆர்மின்னு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. நம்ம கார் டைட்டன் பீக்கும் அது போக நம்ம கேப்டன் லீவையும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டனை பார்த்துருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்மின் கிட்ட சொல்ல, ஆர்மின்னு இருந்துட்டு அதே மாதிரி வரைஞ்சு காட்டுறாங்க. ஸோ நம்ம இப்போ பிளான் பண்ணணும், எப்படி நம்ம ஏரனை தடுத்து நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பீக் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரொம்பவுமே பெருசு, ஏரன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ மொத்தமாக நம்ம அழிச்சாகணும். நீங்கள் எப்படி மார்லியோட போர்ட்டை நீ வந்து கொலோசோ டைட்டனாக மாறி அழிச்சியோ, அதே மாதிரி நீ வந்து கொலோசோ டைட்டனாக மாறி ஏரன் அந்த பவுண்டிங் டைட்டனை நீ வந்து மொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்ல, நம்ம லீவை அது போக நம்ம மீக்கஸை எல்லாரும் பார்க்குறாங்க. ஓகே இதுதான் கடைசி வழி. ஸோ வந்து அந்த ஃபவுண்டிங் டைட்டனை அழிச்சிட்டோம்னா நம்மளால் ஏரன் கிட்ட திரும்பவும் பேச முடியும். இது வந்து நம்மளோட லாஸ்ட் சான்ஸாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லீவை என்ன சொல்கிறாருன்னா, ஏரன் வந்து ஜீக்கோட உதவி மூலமாக தான் ஃபவுண்டிங் டைட்டனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜீக்கை கொண்டுட்டாலே போதும், இந்த ரம்பிளிங் வந்து ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீவை சொல்கிறாரு, இது வந்து ஹாஞ்சி யோசிச்ச ஐடியா, அவங்க இது போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பீக் சொல்கிறாங்க, நமக்கு ஜீக்கோ எங்கே இருக்கான்னு தெரியாது அப்படிங்கும்போது அவன் கண்டிப்பாக ஃபவுண்டிங் டைட்டன் கூட தான் இருப்பான், அது நம்ம கண்டுபிடிச்சாகணும் எங்கே இருக்கான்னு அப்படின்னு அவங்க சொல்ல, அப்போ நம்ம லீவை பேச ஆரம்பிக்கிறாருங்க. எனக்கு உங்களோட எல்லாரோட ஹெல்ப்பும் வேணும், நான் எப்படியாச்சும் ஜீக்கை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிறவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஓகே கேப்டன், நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாங்க நம்ம ரைனர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஏரன் என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு இருக்குது. ஒருவேளை ஏரன் வந்து அவனை வந்து தடுத்து நிறுத்தணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னோடனே அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நம்ம ரைனர் சொல்றாரு, இல்லை எனக்கு அப்படிதான் யோசிக்க தோணுது, அவன் வந்து நம்மளை வந்து அவனை தடுத்து நிறுத்தணும்னு அவனே நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்மின்னு சொல்றான், ஆமா அதைத்தான் நானும் யோசிச்சேன். ஏன்னா ஏரன் கிட்ட ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் இருக்கு, அவன் நினைச்சானா டைட்டன்ஸோட பவரையும் சரி நம்மளோட எல்லியன் மக்களோட மனசையும் சரி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன வேணா அவன் நினைக்கிறது எல்லாம் பண்ண முடியும். பட் அவன் வந்து அதை பண்ண மாட்டேறான், நம்மளால டைட்டன் பவரை எப்பவும் போல தான் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ பீக் கேட்குறாங்க, அப்போ இதெல்லாம் வேணும்ட்டே நம்ம ஏரன் பண்ணுறானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரைனர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ உங்ககிட்ட வந்து அளவு கடந்த ஒரு பவர் இருக்குது, உன்னால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாத அளவுக்கு பவர் இருக்குன்னா என்னை யாராச்சும் தடுத்து நிறுத்தணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி தான் ஏரனும் ஆசைப்படுறான் போல இருக்குன்னு அவங்க சொல்ல, நம்ம மீக்கஸாவும் பார்க்குறாங்க. டப்புன்னு பார்த்தா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த கோஆர்டினேட்குள்ளே வந்தோடனே ஆர்மின் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏரன் நீ பண்ணதெல்லாம் போதும், எங்கள் இடத்துக்கு புரிஞ்சிருச்சு, மற்றவங்க எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க, இனிமேல் வந்துட்டு அந்த ஐலாண்டை வந்து யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம மக்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏரன், நீ இது இப்போவே நிப்பாட்டலாம், இனிமேல் யாரையும் கொல்ல வேணாம், ஏரன் கேக்குதா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் கத்த, எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏரன் நிப்பாட்டு, இது எங்களுக்காக நீ யாரையும் கொல்ல வேணாம், நீ பண்ணதே போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. மீக்கசாம இருந்துட்டு எங்க கிட்ட திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த பதிலுமே காணோம். அப்போ நம்ம லீவை சொல்றாரு, நீ பேச வேண்டிய நேரம் இதுதான் ஏரன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏரனோட வாய்ஸ் கேட்குதுங்க, நான் ரம்பிளிங்கை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது, பாரடைஸ் ஐலாண்டோட ஃபியூச்சரை ஒரு லக்கை நம்பி என்னால் விட்டுட்டு போக முடியாது, நான் முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பேன். இதை கேட்டோன்னு அங்கே இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தூரத்தில் நம்ம லீவை வந்து கை காட்டுறாருங்க, அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட சின்ன வயசு ஏரன் உருவத்தில் யாரோ நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம மீக்கஸா, ஆர்மின், ஜேனு, கோடின்னு எல்லாரும் ஓடுறாங்க நம்ம ஏரனை நோக்கி. இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, யார் அது அந்த சின்ன பையன் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மீக்கஸாவோ அவங்களோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக அடிக்குதுங்க. ஸோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிப்பாட்டி ஏரன் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நான் உன்னை நம்புகிறேன், நம்ம வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்கள ஏரனை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏரன் பேச ஆரம்பிக்கிறாருங்க, உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னா இந்த உலகத்தில் வேற யாருமே ஃப்ரீடமாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சுதந்திரமாக சுத்த முடியும். அதனால் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எடுக்க போகிறதில்ல, இது உங்களோட விருப்பம், இந்த ரம்பிளிங்கை தடுக்கணும், இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிறது உங்களோட ஃப்ரீடம், உங்களோட விருப்பம், அதை நான் உங்ககிட்டயே தந்துட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிற அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு எப்படி இருக்கோ
அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொல்லக்கூடிய ஃப்ரீடமும் எங்கிட்ட இருக்கு. நம்ம 2 கொள்கைகளுக்கும் ஒரே ஒரு முடிவு தான், சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஏரன் சொல்ல, இவங்க ஓடி வந்துகிட்டு இருப்பாளுங்க ஏரனை நோக்கி. பார்த்தா இவங்க திரும்பவும் நம்ம லீவை கிட்டே வந்துருவாங்க. எப்படின்னே தெரியாது. அப்படியே தூரத்துல பாக்குறாங்க. பார்த்தா நம்ம சின்ன வயசு ஏரன் கூட நம்ம எமீர் ஃப்ரெட்ஸும் நின்றுகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆர்வின் கேட்குறாரு, அப்புறம் எதுக்கு இப்போ எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏரன் சொல்றாரு, ஏன்னா நீங்க தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்பவும் சொல்றேன், என்ன நீங்க தடுத்து நிப்பாட்டலாம், அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு நீங்க என்கிட்ட வரணும், என்ன கொல்லணும், அப்பதான் இந்த ரம்பிளிங் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே திரும்ப வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க, அவ்வளோதான் இனிமேல் ஏரன் கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை, அவன் தெளிவாக தான் இருக்கான், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மின் கிட்ட கேட்க, ஆர்மினும் மீக்கோஸாவும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆனியையும் ஆசனா பீட்டாவையும் காட்டுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கப்பலில் சேஃபான பிளேஸுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட ஆசுனா பீட்டா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நடக்கக்கூடாது, எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட கேபியும் நம்மளோட ஃபால்கோவும் வராங்க. அப்போ வந்து நம்ம ஃபால்கோ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஆன் இருந்துட்டு ஆமாம் கேலியட் தான் நீ சாப்பிட்ட, உனக்கு கேலியட்டோட மெமரிஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஃபால்கோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் ஜீக்கோட கனவை பார்த்தேன், இல்லை அவள் ஜீக்கோட மெமரிஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்க கேபி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபீமேல் டைட்டனால் மற்ற டைட்டன்ஸோட எபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆனி சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபால்கோவும் கேபியும் இருந்துட்டு, அப்போ நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும், நம்மளாலே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆனி கத்துறாங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பசங்களா. அப்பதாங்க ஆனிக்கு ஒன்று புரிய வருது, நம்ம ஃபால்கோ வந்துட்டு ஜீக்கோட மெமரிஸை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அப்போ கேட்குறாங்க, ஜீக்கோட மெமரிஸா நீ பார்த்தேங்கும்போது, ஆமாம் நான் ஜீக்கோட ஃபைனல் ஃப்ளூயிட் குடிச்சு தான் வந்து டைட்டனாக மாறினேன் அப்படிங்கும்போது நம்ம கேபி சொல்கிறாங்க, அதனால தான் அவனுக்கு வந்து பீஸ்ட் டைட்டனோட கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு வருது அப்படிங்கும்போது, சரி இங்கே வா ஃபால்கோ நீ வந்து சொல்லு உன்னோட கனவு அது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபால்கோ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு, நான் வந்து வானத்துக்கு மேலே இருந்தேன், அப்படியே பறந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு எப்படி சொல்லனா என்னாலையும் அந்த மாதிரி பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆனி எப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா மார்லேயில் ஏதோ ஒரு மூலையிலங்க, ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு மார்லி சோல்ஜரை வந்துட்டு நம்மளோட ஆனியோட அப்பா வந்து துப்பாக்கி முனையில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ட்ரெயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் தான் இருக்காங்க, ஃபுல்லாக எல்டியன் மக்கள் தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாரு அந்த மார்லி சோல்ஜர் வந்துட்டு, நான் எதுக்கு உங்கள் எல்டியன்ஸ்க்குலாம் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லாட்டி உன் குடும்பமும் ஆபத்தில் இருக்கும், மரியாதையாக கொண்டு போய் சேஃபான பிளேஸில் எங்களை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரை மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ட்ரெயின்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரைனரோட அம்மா, நம்ம ஆனியோட அப்பா, அது போக நம்ம ஃபால்கோ, கேபி அவங்களோட குடும்பம் எல்லாருமே இந்த ட்ரெயினில் தாங்க இருக்காங்க. அது போக மற்ற எல்டியன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா சில ஷிப்ஸ் எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஏய் சீக்கிரம் ஷிப்பெல்லாம் எடுக்க போகிறாங்கடா, சீக்கிரம் வேகமாக ஓட்டு, அப்போ தான் நம்ம அந்த ஷிப்பில் ஏறி தப்பிக்க முடியும்ட்டு நம்ம ஆனியோட அப்பா அந்த மார்லே சோல்ஜரை போட்டு ஸ்பீடாக போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. ஸோ ட்ரெயினும் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே இருந்த எல்லா ஏர்ஷிப்ஸும் கிளம்பிடுச்சுங்க. ஸோ அங்கே இருந்த மக்களை அப்படியே விட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க மட்டும் ஏர்ஷிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படி இல்லைங்க. அங்கே இருக்கிற ஒரு ஜென்ரல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கடைசியாக ஒரு ஹோப், இங்கே இருக்கிற எல்லா ஏர்ஷிப்ஸ்லையும் வெடிமருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய டைட்டன்ஸை நம்மளால் அழிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லா சோல்ஜர்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஷிப்பில் ஏற்றிட்டு வெடிப்பொருட்களையும் ஏற்றிட்டு அந்த ஏர்ஷிப் போய்கிட்டு இருக்குங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலோசோ டைட்டனும் சரி, மில்லியன் கணக்கான டைட்டன்களும் சரிங்க முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள நோக்கி தான் அந்த ரம்பிளிங் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைனரோட அம்மா வேறு இருக்காங்க, பக்கத்தில் இன்னொரு அம்மாவும் பையனும் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம ரைனரோட அம்மாவுக்கு அவங்களோட ரைனரோட ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ரைனரோட அம்மாவும் எல்டியன் தான். அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த எல்டியன் அடிமை வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வந்து நல்ல வாழ்க்கைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரைனரை வந்துட்டு இந்த வாரியர் ப்ரோக்ராம்குள்ளே தள்ளி அப்புறம் வந்து ஹார்னரி எல்டியனாக மாறி இருப்பாங்க. ஸோ தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரைனரை ரொம்பவுமே யூஸ் பண்ணியிருக்கிறதா இப்போ அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஷிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டிங் டைட்டனுக்கு மேலே பறக்குதுங்க. ஸோ இதை நம்ம ஏறணும் பார்க்குறாரு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
ஃபவுண்டிங் டைட்டன் முதுகுல இருந்து அப்படியே இது வெளிச்சம் வருதுங்க. இதை பார்த்தோன்னே அங்கிருந்த கமாண்டர் வந்துட்டு சீக்கிரம் தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அந்த ஏர்ஷிப்ல இருக்கிற எல்லா பாம்ஸையும் தூக்கி கீழே போடுறாங்க. அப்படியே ஒரு குண்டு மலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா கொலோசோ டைட்டன்ஸும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் நம்ம ஃபவுண்டிங் டைட்டனுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்படுதுங்க. அப்படியே வந்து சொல்றாங்க, கமான் நம்மளால முடியும், எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற மக்களை நம்ம காப்பாற்றணும், மொத்த கும்பலையும் நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கமாண்டர் கத்த அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பாம்ஸை தூக்கி போட்டு ஒரு பெரிய பிரளயமே ஏற்படுதுங்க. ஸோ நம்ம ஃபவுண்டிங் டைட்டன் முதுகுல இருந்து அப்படியே ஒரு வெளிச்சம் மாதிரி கிரியேட் ஆகுதுங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் டைட்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு டைட்டன் வந்து உருவாகி நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டிங் டைட்டன் ஏரனோட பவர் தாங்க. ஸோ அவரோட எலும்போடு அது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவரால் நினச்சா எப்பேற்பட்ட டைட்டனையும் அவரால் உருவாக்க முடியும். இது வரைக்கும் என்னென்ன டைட்டன்ஸ் இருந்திருக்கோ அதெல்லாம் வந்து அவரால் உருவாக்க முடியும். அதுவும் நம்ம ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் தான். ஸோ வந்த பீஸ்ட் டைட்டனும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே பாறையை கசக்கிற மாதிரி கசக்கி அங்கே இருக்கிற எல்லா ஏர்ஷிப்ஸையும் போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா ஏர்ஷிப்ஸும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருதுங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையே போச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், நம்ம எல்லாரும் சாக போகிறோம் அப்படிங்கிற எல்லாரும் பயத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் என்னமோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்மளோட ஃப்ளையிங் மிஷின் தாங்க பறந்து வந்துட்டு இருக்கு. ஓனியோக்க பங்கும் கத்துறாருங்க, எல்லாரும் ரெடியா இருங்க, நம்ம பக்கத்துல வந்துட்டோம், இதுல ஃபியூல் வேலை இல்ல, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிராஷ் லேண்டிங் தான் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம லீவை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பீஸ்ட் டைட்டனை பாக்குறாருங்க. ஏதோ பீஸ்ட் டைட்டன் அங்கதான் இருக்குன்னு சொன்னாலும் பீஸ்ட் டைட்டனும் பாத்தீங்கன்னா பாறைகளை தூக்கி வீசுது. அதுல இருந்து ஓனியோக்க பங்கு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறாருங்க. பட் சில டேமேஜஸும் அந்த ஷிப்புக்கு ஏற்படுது. ஸோ இதனால வந்து ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தடுமாற ஆரம்பிக்குது. அப்படியே ஷிப்பை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொண்டு வந்துட்டாருங்க. ஸோ அதுலேருந்து எல்லாருமே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் டைட்டன் நோக்கி தாங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்மினும் சரி, நம்ம மீக்கஸாவும் சரி ஏரன்னு கத்திட்டு வராங்க. ஸோ நம்ம ரைனரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடியன் கீர் யூஸ் பண்ணி ஸ்பீடாக பக்கத்தில் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாருங்க. அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஓனியோ கப்பாங்க ஓட்டிக்கிட்டு இருந்தா அந்த ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சுங்க. அவர் அப்படியே அந்த புகையிலிருந்து வெளியே வராங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஓ ஃப்ளைட்லேருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ ஆர்மர் டைட்டன் தானே அது, ஐயோ அது கார் டைட்டனு, அது போக அவங்க எல்லாரும் ஓடியன் கீர்லாம் வச்சிருக்காங்க, அப்படின்னா பாரடைஸ் ஐலாண்ட்லேருந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வந்து ரம்பிளிங்கை தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க அப்படியே நம்ம ஆர்மினை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆர்மின் கேட்குறாரு, ஏரன் நான் கடைசியாக ஒரே ஒரு டைம் கேட்குறேன், இந்த ரம்பிளிங்கை நிற்பாட்டு அப்படின்னு நம்ம ஆர்மின் கேட்க அப்படியே நம்மளோட ஏரனோட ஃபேஸை காட்டி அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.